பைரேட்ஸ்னாலே ஜாக் ஸ்பேரோவும் கரிபியன் கல்லறை தீவும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அட்டகாசமான கொரியன் பைரேட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பெண் கடல் கொள்ளையர்களுக்கு கேப்டனா இருக்காங்க. மறைச்சு வைக்கப்பட்ட புதையலை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இவங்க லட்சியம், கனவு எல்லாமே. இவங்க ட்ரூப்ல கொள்ளக்கூட்ட கும்பல் புதுசா சேர்ந்திருக்காங்க. அவங்க லீடரா இருக்க ஆளு கேப்டன் மேல காதல் வயப்படுறாரு. ஆனா எதுக்கும் மடங்காம எதிர்த்து வர்றது எவனா இருந்தாலும் சரிக்கு சமமா சண்டை போடுற பெண் கேப்டனுக்கு புதையலை தவிர வேற எதுவும் தேவையில்ல. ஒரு நாள் வீழ்த்தப்பட்ட அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த கஜானாவும் ஒரு கப்பல்ல இருக்குன்ற தகவலை தெரிஞ்சு பலவித தடைகளை தாண்டி அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவங்களை போல அந்த புதையலை தேடுற இன்னொரு குரூப் என்ன சம்பவம் பண்றாங்க, இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட ட்விஸ்ட், வேற லெவல் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வச்சு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். வேலையே திருடிட்டு போறாரு. இப்படி சொந்த நாட்டுக்கே துரோகம் செய்யலாமான்னு ஒரு போர் வீரன் கேட்க, நம்ம நாடு என்னைக்கும் தோத்து போகாதுன்னு சொல்லி அவன் கழுத்தை வெறித்தனமா வெட்டி தள்ளுறாரு. மிகப்பெரிய கப்பல் ஃபுல்லா இந்த புதையலை எடுத்துட்டு எல்லா ஜெனரல்ஸையும் கூட்டிட்டு இடிமின்னல் இருக்க கடலை தாண்டி போறாரு. இந்த சம்பவம் நடந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கும்பல் செதஞ்சு போன கட்டு மரத்துல பசிக்கு சோறு இல்லாம சாகர நிலைமையில மிதந்துட்டு இருக்காங்க. இவங்க தலைவரான ஊமுச்சின்றவர்கிட்ட, ஏன்பா நம்ம திருடங்க தான், ஆனா எதுக்காக துரோகிங்கன்னு சொல்லி ஊரை விட்டு துரத்தி அடிச்சானுங்கன்னு ஒருத்தர் கேட்க, எப்படியும் நாம சாக போறோம், அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன். இப்ப இருக்க அரசர் அழிக்க முடியாத கோட்டையை கட்டணும்னு ஊரு ஃபுல்லா உறுதியா இருக்க மரத்தை தேடினாரு. அப்படி ஒரு மரத்தை கண்டுபிடிச்சி ஆர்மி ஆளுங்களை அனுப்பி வெட்டி எடுத்துட்டு வர உத்தரவிட்டாரு. இந்த செய்தி என் காதுக்கு வந்துச்சுப்பா. அப்பதான் நான் ஒன்னு யோசிச்சேன், ஏண்டா உறுதியான கோட்டைய மக்கள் மனசுல கட்டுறதை விட்டு வெளியே கட்டி என்ன பிரயோஜனம்? அதான் அவங்களுக்கு முன்னாடி அந்த மரத்தை நான் வெட்டி ஸ்பூனா செஞ்சு வித்துட்டம்பா, அதுல ஒண்ணுதான் இது, இதனாலதான் நம்மள துரத்தினானுங்கன்னு சொல்றாரு. உடனே இவெல்லாம் ஒரு தலைவனான முடிவு பண்ணி கத்திய தூக்கின ஒருத்தரை எல்லாரும் பிடிக்க தலைய வெட்டுறதுக்கு பதிலா தலைமுடிய வெட்டிடுறாரு. அப்ப ஒரு பெரிய கப்பல் அவங்க பக்கத்துல வருது. அதுல அழகான ஒரு பெண் நிக்கிறத பார்த்து, இவதான் என்னோட கனவு தேவதை, அதனால என்னோட ஆத்மாவை நீயே எடுத்துக்கோன்னு அவகிட்ட சந்தோஷமா சொல்றாரு ஊமுச்சி. அந்த பெண் தான் கடற்கொள்ளையர்களோட கேப்டன் ஹேராங்கு. சாக கிடந்த இந்த கும்பலை இவங்களோட சேர்த்துக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து சில மாசங்கள்ல ஊமுச்சி எப்பவும் அந்த காட்சியை கனவு கண்டுட்டே இருப்பாரு. ஒரு நாள் பட்டப்பகல்ல கொரட்டை விட்டு தூங்கும் போது அவரை அடிச்சு எழுப்புறாங்க ஹேராங்கு. இவங்க எப்பவும் வியாபாரிகளோட கப்பலை திருடாம ஜப்பான் நாட்டு பைரட்ஸை தான் வழிப்பறி பண்ணுவாங்க. அதனால தினசரி உணவா கடல்ல கிடைக்கிற கடுமா தான் இவங்களுக்கு தீனி. அதனால கடுப்பான ஒருத்தன், என்னடா இது கொடுமைன்னு புலம்புறான். இவன் பேரு தான் கைப்புள்ள. என்னால இதுக்கு மேல இந்த கடுமாவை சாப்பிட முடியாதுன்னு கடுப்புல தூக்கி போடுறான். ஏற்கனவே பைரட்ஸுக்கும் கொள்ளக்கூட்ட கும்பலுக்கும் ஆவாது. இதுல கேப்டன் கிட்ட இவனுங்க எந்த வேலையும் செய்யறது இல்ல, சொல்ற பேச்ச வேற கேட்க மாட்டானுங்கன்னு புலம்பிட்டே இருக்காரு. ரைட்டு. அப்போ கீழே கிடந்த கடுமாவை பார்த்து கடுப்பாகி, யாருடா சாப்பாடை தூக்கி வீசினதுன்னு கேக்குறாங்க ஹேராங்கு. இவன் தானே கொள்ளக்கூட்டம் கைப்புள்ளைய காட்டி கொடுக்க, நான் பைரட்டுங்க எப்படி இதை செய்வேன்னு சாமர்த்தியமா ஜகம் வாங்கிடுறான். இதை பார்த்த ஊமுச்சி, எப்பா கொள்ளக்கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் என் பக்கம் வாங்கன்னு கூப்பிட அவர் பக்கம் போறாங்க. அவங்கள மரியாதையா இங்கேயே நில்லுங்கடான்னு சொல்றாரு. ரைட்டு. அதனால என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்கிறாங்க. அப்போ ஜப்பான் நாட்டு பைரட் கும்பல் வருதுன்னு வேவு பாக்குறவன் சொன்னதும் எல்லாரோட கவனமும் அங்க திரும்புது. அப்போ இன்னைக்கு ஒரு புடிதான்னு கேப்டன் சொல்ல, ரைட்டு குஷியா வராரு. அவங்கள தள்ளி விட்டு, நான் இது வரைக்கும் கடுமாவை காய வச்சுதான் பாத்திருக்கீங்க, ஆனா கத்தி சண்டை போட்டு பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பார்க்க போறீங்க. எங்க ஊர்ல என்ன மாபெரும் வாழ்வீரன்னு சொல்லுவாங்கன்னு தற்பெருமை பேசுறாரு ஊமுச்சி. அதை கேட்டு எல்லாரும் சிரிக்க, சரிப்பா உன்னோட திறமையை நீ காட்டு பாப்போம்னு கலைச்சிட்டு போறாரு. ரைட்டு. இந்த கொள்ளக்கூட்ட கும்பல் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்க தானே போறீங்கன்னு கோமாளித்தனம் பண்ற ஊமுச்சி கும்பலோட ரெடியா இருக்காரு. அப்போ பக்கத்துல வந்த ஜப்பான் கப்பலை கொக்கி போட்டு இழுக்கும் போதே கும்பலோட எகிரி குதிச்ச ஊமுச்சி மட்டும் தட்டு தடுமாறி நிக்கிறாரு. மத்த எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. இத பார்த்த ஹேராங்கு முட்டா பையனை திட்டி பைரட்ஸை இறங்க சொல்றாங்க. அவங்கள தடுத்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன ஊமுச்சி கத்தி இல்லாம என்ன பண்றதுன்னு முழிக்கிறாரு. இத பார்த்த பைரட்ஸ் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்போ கப்பலை பிடிச்சி தொங்கிட்டு இருந்த கூட்டாளியோட கத்திய புடுங்கினா அதோட மேல் உரம் மட்டும் தான் இருக்கு. இதனால பாவம் அந்த மனுஷன் வேற கீழே விழுந்துடுறாரு. ஆனா அதையும் வச்சு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சிறப்பா சமாளிக்கிறாரு ஊமுச்சி. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஹேராங்கு இந்த கப்பலுக்கு வந்த ஜாப்பனீஸ் ஆளுங்களை சரமாரியா வெட்டி தள்ளுறாங்க. ஊமுச்சி கத்தி இல்லாம சம்பவம் பண்றத பார்த்து சின்ன கத்தியை தூக்கி போட்டு இப்பவும் வித்தையை காட்டுன்னு சொல்றாங்க ஹேராங்கு. உடனே முன்னாடி நிக்கிறவங்க கிட்ட, அதோ பாரு வெள்ளை காக்கான்னு சொல்லி அரை நொடியில சுத்து போட்டவங்களை சரக்குன்னு வெட்டி தள்ளி சிறப்பான சம்பவம் பண்றாரு. இத பார்த்த கைப்புள்ள கைத்தட்டி பாராட்டுறான். அவன் தலையில ஒண்ணு வச்சு அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றாரு. ரைட்டு. அதன்படி அவங்கள விசாரிச்சிட்டு இருக்க, இவனுங்க நமக்கு மேல ஏழைங்களா இருக்காங்கன்னு உள்ள ஆராய்ஞ்சு பார்த்த ரைட்டு சொல்றாரு. என்னடா இது கொடுமைன்னு யோசிக்கும் போது ஒரு சின்ன பையன், நாங்க புதையலை தேடிதான் இங்க வந்தோம்னு சொல்றான்.
அதனால கடுப்பான ஜப்பான் நாட்டு கேப்டன் அந்த பையனை போட்டு தள்ள வரும்போது பக்காவா அம்பு விட்டு அவனை மறக்கிறாரு ஷார்ப்பு. இவர் தான் ஹேராங்கோட உண்மையான விஸ்வாசி. அந்த புதையல் குறிப்பு எங்க இருக்குன்னு சின்ன பையன் கிட்ட ஹேராங்கு கேட்டதும் ரைட்டு எடுத்துட்டு வந்த மேப்பை காட்டுறான். உடனே எல்லாரும் அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அழிஞ்ச ராஜ்யத்தோட திருடப்பட்ட புதையல் பத்தின மேப்பு தான் இதுன்னு சொல்றாரு ஊமுச்சி. அதை கேட்டு இந்த சம்பவத்தை சிறப்பா பண்ணலாம்னு ஹேராங்கு சொன்னதும் எல்லாம் உற்சாகமா செயல்பட்டு அந்த தீவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா தீவுக்கு வந்து சேர மேப்பு படி எங்க போறதுன்னு புரியாம முழிச்ச ஹேராங்கு கிட்ட கடல்ல நீங்க பெரிய கையா இருக்கலாம், ஆனா தரையில நாங்க தான் கெத்துன்னு சொல்லி மேப்பை கேட்கிறாரு ஊமுச்சி. கடுப்புல அதை கீழே போட பொசுக்குன்னு மேப்பை எடுத்துட்டு வாங்கலே என் பின்னாடி புதையல் இருக்க இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி குகை உள்ள போறப்போ தூரத்துல வந்த மாட்டை பார்த்து இன்னைக்கு படையல் போட்டுற வேண்டியதுதான்னு சொல்லி கொல்ல கூட்டத்தோட உற்சாகமா உள்ள ஓடுறாரு ஊமுச்சி. இதனால கடுப்பான ஹேராங்கு அந்த குகையை நோக்கி மந்தையா வர மாடுகளை பார்த்து திரும்ப வந்துருங்கடா முட்டா பசங்களான்னு கத்துறாங்க. ஆனா இதுங்க எக்காலம் போட்டுன்னு மாட்டடிக்க ஓடுதுங்க. சரி முதல்ல நம்ம சேஃபா இருப்போம்னு மலை மேல ஏறி நிக்கிறாங்க ஹேராங்கு கும்பல். அப்போ முன்னாடி போன கொல்ல கூட்டம் மாடுகளை பார்த்து பதறி போய் வெளியே வராங்க. அதுல ஊமுச்சி மட்டும் மாட்டை பிடிச்சி தொங்கிட்டு போறதை பார்த்த ஹேராங்கு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதுலயும் பாவம் மலை உச்சில இருந்து அவரை வேற கீழே தூக்கி வீசிடுதுங்க. கடைசியா அவனோட ஸ்பூன் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு பார்த்தா பயமுள்ள காஞ்ச மரத்தை இறுக்கமா பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல இருந்த யானை தந்தத்தை எடுத்து கஷ்டப்பட்டு மேல ஏறி வராரு. அதை பார்த்து சந்தோஷமா ஓடி வந்த ஹேராங்கு ஊமுச்சியை தூக்காம தந்தத்தை புடுங்கி இதுதான் உண்மையான புதையல் மேப்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களே தவிர ஒருத்தரும் ஊமுச்சியை மேல தூக்க மாட்டானுங்க. இதுல அடிபட்டவங்களுக்கு கட்டு போட்டு இனிமே நீங்க யாரும் கொல்ல கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல, பைரேட்ஸ்னு மனசுல பதிய வச்சுட்டு கப்பல்ல ஏறுங்க. எங்க பாதர் வேற மாதிரில இருப்பாரு. எப்படி இருப்பாரு? பட்டாப்பட்டி தாரு, அழுக்கு வெட்டி, வாயில பேடி இப்படி எல்லாம் இருப்பாரு. டேய் அது அப்பாடா, இது ஃபாதர். ஆனா இங்கே கிடந்து சாவுங்கன்னு சொல்றாங்க ஹேராங்கு. அதை கேட்டு கடுப்பான ஊமுச்சி நம்ம கும்பல் யாரும் அவங்க பின்னாடி போ தேவையில்லைன்னு சொல்றாரு. அதை காதல வாங்காம சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஃபீல் பண்ண குரூப் அடிபட்ட காயத்தோட தட்டு தடுமாறி கப்பலுக்கு போறாங்க. கடைசி கூட்டாளியும் ஊமுச்சி கிட்ட பத்திரமா இருப்பான்னு சொல்லிட்டு போக உங்களை நம்பி நான் இல்லடான்னு சொல்லி வெறுப்புல கத்துறாரு. இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கழுத்தை வெட்டக்கூடிய வாழ்வீரன் ஒரு படை தளபதி கிட்ட அளவில்லா புதையில் இருக்க இடம் எனக்கு தெரியும், அதை எடுக்க உங்க ஆளுங்களோட உதவி எனக்கு தேவைன்னு கேக்குறாரு. இந்த பக்கம் கப்பல்ல நண்டு வறுத்து தின்னு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க பைரட்டு கும்பல். ஆனா கைப்புள்ள மட்டும் தந்தத்தை ஆராய்ஞ்சிட்டு இருக்காரு. அதை புடுங்கின ரைட்டு நம்ம எதிர்காலமே இந்த தந்தத்துல தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ ஹேராங்கு கிட்ட நான் வேணும்னா ஊமுச்சியை கூட்டிட்டு வந்துடுவான்னு கேக்குறாரு கூட்டாளி. இப்ப வரணும்னு நினைச்சா கூட பயப்புள்ள நீந்தி வந்திருப்பான், அதனால நம்மளா போய் கூப்பிட தேவையில்ல, விட்டு தள்ளுன்னு சொல்றாங்க ஹேராங்கு. இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கடுப்பாகிறாரு ஊமுச்சி. அடுத்த நாள் காலையில யானை தந்தம் காணாம போச்சு, அதை எடுத்துட்டு போனவன் இந்த ஊமுச்சி தான், பயவுள்ள எங்க இருப்பான்னு மேப்பை வேற வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்றாரு கூட்டாளி. அதை கேட்டு செம்ம கடுப்பான ஹேராங்கு 4 பேரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. வழியில புலியெல்லாம் பார்த்து பதறி போறாங்க. அதனால பல மைல் தூரம் தனியா பிரிஞ்சு வந்த ஹேராங்கு ஊமுச்சி இருக்க இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பயமுள்ள நிம்மதியா இருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாகி புரட்டி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் அதை காதுல வாங்காம அட்டாக் மோட்லயே இருக்காங்க ஹேராங்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம அவங்கள மடக்கி தந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன பிரிஞ்சிருக்க முடியாம தானே தேடி வந்தீங்கன்னு சொல்றாரு ஊமுச்சி. உடனே மூலஸ்தானத்துல உதச்சி உண்மையை சொல்றான்னு கேக்குறாங்க ஹேராங்கு. சரின்னு சொல்லி பார்ட்டியை முடிச்சிட்டு நீங்க எல்லாரும் அசந்து தூங்கும் போது தந்தத்தை திருடிட்டு போறத கைப்புள்ள பாத்துட்டான். வேற வழி இல்லாம அவனையும் கூட்டிட்டு கரைக்கு வந்து சேர்ந்தேன். பயப்புள்ள இதை நீங்க மட்டும் தனியா திருட போறீங்களான்னு கேட்டான். உன்னை படிய வைக்கதான் இந்த ஸ்கெட்சுன்னு சொன்னேன். அவன் தனியா ஒரு ஸ்கெட்ச் போட்டு தலை நீங்க மேல ஏறி யாருக்கும் தெரியாம நில்லுங்க, இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு தந்தத்தோட நான் நின்னு கண்காணிச்சிட்டு இருக்கேன். சமாதானத்துக்கு வர மாதிரி தெரிஞ்சதுன்னா 2 கல்ல 2 வாட்டி தேய்ச்சி நெருப்ப காட்டுங்க, உடனே உங்க முன்னாடி தந்தத்தோட வந்து நிக்கிறேன்னு சொல்லி அனுப்புனான். அவனை நம்பி மலை உச்சிக்கு போய் பல தடவை கல்ல தேய்ச்சி நெருப்ப உண்டாகணுமா, ஆனா பயப்புள்ள வரவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு ஊமுச்சி. இத ஒரு கதைன்னு வேற சொல்றியடா முட்டா பயலே, அவன் உன் பேரை சொல்லி தந்தத்தை விற்க ஊரெல்லாம் திரிஞ்சிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டுதான் உன்னை தேடி வந்தேன், பார்த்தா உனக்கே விபூதி அடிச்சுட்டு தான் போயிருக்கானா, சரி அவனையும் பிடிச்சிட வேண்டியதுதான்னு சொல்றாங்க ஹேராங்கு. அப்பதான் கைப்புள்ள ஒரு பணக்காரங்கிட்ட பலவித கதைகள் சொல்லி இந்த தந்தத்தை விற்க முயற்சி பண்றாரு. கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணு புகழ்பெற்ற ஹேராங்கு நான் தான்னு சொல்லி அவரை ஏமாத்த முயற்சி பண்றாங்க. அந்த சமயம் கட்டி வச்ச ஊமுச்சியை கூட்டிட்டு அங்க வந்து சேர்றாங்க ஹேராங்கு. அவங்கள பார்த்து அடுத்த நொடியே மண்டியிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு கைப்புள்ள. அவர் கூட சேர்ந்து வேஷம் போட்ட பொண்ணையும் கட்டி கப்பலுக்கு இழுத்துட்டு போறாங்க ஹேராங்கு. அங்க 3 பேரையும் கட்டி போட்டு துரோகத்துக்கு தண்டனை மரணம் தான் சொல்லி அவங்க தலையை வெட்ட சொல்றாங்க ஹேராங்கு. அதை கேட்டு எக்கோ 10 வருஷம் ஜப்பான் பைரட்ஸ் கிட்ட அடிமையா வேலை செஞ்சேன், இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட என் கையை தொட்டதில்லை, அதனால மன்னிச்சு விட்டுருங்க கோவம்னு கைப்புள்ள கெஞ்சும் போது அப்போ ரைட் அவர் தலையை வெட்டி தள்ள வரும்போது என்ன ஃபர்ஸ்ட் வெட்டுகிறான்னு கேக்குறாரு ஊமுச்சி. சரி செஞ்சிடுறேன்னு கத்திய ஊங்குனா மறைச்சு வச்சிருந்த குட்டி கத்தியால அவரை தடுத்து கயத்தை வெட்டி அங்க இருந்து தப்பிச்சு போறாரு ஊமுச்சி. உடனே ஷார்ப்பு அம்ப விட்டு அவரை கீழே தள்ளி விடுறாரு.
அதனால நேரா தந்தம் இருக்க ரூம்ல விழுந்த ஊமுச்சி அதை எடுத்துட்டு கப்பல் மேல ஏறினா ஹேராங்கு அவரை பிடிக்க ரெடியா இருக்காங்க. என்னை விட்டுருங்க, அப்பதான் இந்த தந்தம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லனா கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டுறாரு ஊமுச்சி. வேற வழி இல்லாம சரின்னு சொல்றாங்க ஹேராங்கு. உடனே நீ கோவப்பட்டாலும் கலையா இருக்கன்னு விட்டு போடுறாரு. அவர்கிட்ட தந்தத்தை வாங்கிட்டு வெறுப்புல உதச்சி தள்ளுறாங்க. ஒரு வழியா புதையல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண நங்கூரத்தை மேல ஏத்துறாங்க ஊமுச்சியும் கைப்புள்ளையும். அப்போ என்னையே ஏமாத்திட்டியேடான்னு கைப்புள்ள கூட சண்டை போடுறாரு ஊமுச்சி. அவங்க வேலை செய்யறத கண்காணிச்சிட்டு இருக்காரு ஷார்ப்பு. அவரை மடக்க கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா வேசக்காரி. அப்போ கூட்டாளிய தந்தத்துல இருக்க மேப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க ஹேராங்கு. அதன்படி கறி துணியை சுத்தி அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்க முயற்சி பண்றாரு. 2 நிமிஷம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இது அதிகாரிகளுக்கு மட்டுமே புரியுற கோடுவேடு, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அப்ப நீ ஒரு அல்லக்கையான்னு சொல்லி ரைட்டு கலாய்கிறாரு. இன்னொரு பக்கம் புதையலோட காணாம போன தளபதியோட பொண்டாட்டி புத்த பிக்சுவா மாறி சேவை செஞ்சிட்டு இருந்தா. அவளை சித்திரவதை பண்ணி அந்த புதையல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு வால்வீரன். இங்க ஊமுச்சி அந்த கறி துணியை வாங்கி பார்த்து கல்வராயன் மலைக்கோட்டையில தான் இந்த புதையல் இருக்குன்னு படிச்சு சொன்னதும், அது பயங்கரமான இடமாச்சே, அங்க போறது முடியாத காரியம்னு கதறி கத்துறாரு. ரைட்டு, ஆமா கேப்டன், பேசாம வண்டியை திருப்புங்க, நாம வேற பொழப்ப பார்க்கலாம்னு ஊமுச்சியும் ஒத்து ஊதுறாரு. அது என்ன கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு புதையல் தான் முக்கியம், உட்ரா வண்டியன்னு சொல்லி கெத்தா கப்பல் மேல நிக்கிறாங்க ஹேராங்கு. அந்த பக்கம் புதையலை எடுத்த உடனே நீங்க ஒட்டுமொத்த ராஜ்யத்துக்கே அரசராகிடலாம், எனக்கு 2 நாட்டை மட்டும் கொடுத்தா போதும்னு அந்த தளபதியை ஒத்துக்க வச்சு படைகளோட கிளம்புறாரு வால்வீரன். இங்க அந்த கொடூர மலைத்தீவுக்கு குட்டி படகுல கும்பலோட கிளம்புறாங்க ஹேராங்கு. ஒரு கட்டத்துக்கு மேல படகும் போக முடியாத அளவுக்கு சுழி இருக்கிறத பார்த்துட்டு பன்னியோட சிறுநீர் பையில காத்த ரொப்பி ஆக்சிஜன் பேகா யூஸ் பண்ணி உள்ள குதிக்கிறாங்க. அதுல ஊமுச்சி மட்டும் நான் இந்த படகை பாத்துக்கிறேன்னு சொல்ல அவரையும் இழுத்து போட்டு கிளம்புறாங்க. கடலுக்கடியில போன கைப்புள்ள அந்த காத்த உள்ள இழுத்து நாத்தம் பொறுக்க முடியாம வாந்தி எடுக்கிறாரு. அப்போ ஆழ்கடல் பகுதியில ஒரு நீர்ப்பாதையை கண்டுபிடிச்சு அதுல நுழைஞ்சதும் முழு வேகத்துல எல்லாரையும் இழுத்துட்டு போகுது. அங்க உள்ள ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. அந்த பாதையில கைப்புள்ள கக்கிட்டே டிராவல் பண்ண ஊமுச்சி எடப்பையை யூஸ் பண்ண முடியாம மயங்கிடுறாரு. அப்போ மேல வர வெளிச்சத்தை பார்த்த ஹேராங்கு அவரை இழுத்துட்டு போறாங்க. அது ஒரு குகைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது. தண்ணில இருந்து வெளியே வந்தாலும் மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்கிறதால வாய் வழியா அவருக்கு காத்த கொடுக்கறாங்க ஹேராங்கு. ஆனா பயப்புள்ள அதை முத்தாவ நினைச்சு சீன் போடுதுன்னு தெரிஞ்சதும் மூஞ்சி மேலேயே ஒண்ணு வைக்கிறாங்க. பின்னாடியே மத்த கும்பலும் மேல வந்து சேர அப்புறப்பட்டா புதையல் எங்க இருக்குன்னு தேடி போலாம்னு பார்த்தா வெளியே போக பாதை இல்லாம எல்லாரும் முழிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா ஊமுச்சி மட்டும் ஒரு வழியை பார்த்து வேணும்னே ஹேராங்க வம்பு கிழிக்கிறாரு. அதனால கடுப்பான ரைட்டு அவர் கூட சிங்கிள்ஸ் செய்ய சல்லிசியா அவரை தூக்கி பாறை மேல வீசினதும் சல்லி சல்லியா நொறுங்குது. அதை காமிச்சு கேப்டன் இது வழியா போலாம் வாங்கன்னு சொல்றாரு ஊமுச்சி. அதன்படி உள்ள நுழைஞ்சா வெறும் வெள்ளி பாத்திரங்களா இருக்கு. அத புதையலா நினைச்சு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவங்க கிட்ட எப்பாடி அந்த ராஜ்யத்தோட புதையலே தங்கம். இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. 8வது அதிகாரத்தை ஏஸ் என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான், எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலை வெட்டிய பாருங்க. இது வெறும் சில்லறைன்னு சொல்றாரு ஊமுச்சி. உடனே எல்லாரும் அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க சுத்தியும் முத்தியும் பார்த்த ஊமுச்சி டிராகன் மூஞ்சி இருக்க துணியை கண்டுபிடிச்சு அதுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றாரு. அவரை தள்ளி விட்டு ஹேராங்கு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பயங்கரமான வெடி சத்தம் கேட்டு கொகையே அதிர்ந்து போகுது. அதனால எல்லாரும் பதறி போக இந்த புதையல் பெட்டிகளை ஒன்னா சேர்த்து கட்டுங்க, நாம உடனே கிளம்பி ஆகணும்னு உத்தரவிடுறாங்க ஹேராங்கு. அப்பதான் கொகை வெளிய வால்வீரனோட கும்பல் உள்ள வர்றதுக்காக வெடி வச்சு கொகையை தெறிக்க விடுறாங்க. இதனால ஹேராங்கோட ஆட்கள் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு புரியாம முழிக்கிறாங்க. அப்போ உள்ள வந்த வால்வீரனோட கும்பலை உணர்ந்த ஊமுச்சி சண்டைக்கு ரெடியா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா கைப்புள்ள இவங்க ஆரஞ்சிட்டு இருந்த டிராகன் மூஞ்சி துணியை உத்து பார்க்கும் போதுதான் இதுவும் ஒரு மேப்னு தெரிஞ்சுக்கிறாரு. பக்கத்துல இருந்த வேஷக்காரியும் பதுசாத ஒட்டி கேட்டுடுறாங்க. இவங்க சத்தம் கேட்டு எதிரி கும்பல் ஒருத்த அம்பு விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லாரும் பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஹேராங்கு மட்டும் தைரியமா முன்னாடி வந்த கும்பலை தாக்குறாங்க. சும்மா சின்ன கத்தியை யூஸ் பண்ணி ரணகல வேகத்துல வெட்டி தள்ளுறாங்க. கூட சேர்ந்து ஊமுச்சியும் களத்துல இறங்கி தெறிக்க விடுறாரு. அப்போ வால்வீரன் முன்னாடி வந்து 2 பேரையும் சல்லிசியா சமாளிச்சு மார்க்க போடுறாரு. திடீர்னு மேல இருந்த பாறை உடஞ்சி கீழே விழுறத பார்த்த ஹேராங்கு ஊமுச்சிய உதச்சி தள்ளுறாங்க. ஆனா அவங்க அடிபட்டு மயங்கிடுறாங்க. இவங்க உதவிக்கு வந்த ஷார்ப்பு கிட்ட கேப்டனை தூக்கிட்டு முன்னாடி போ, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன ஊமுச்சி வால்வீரனையே தடுத்து அல்ல கைங்களை வெட்டி தள்ளுறாரு. அந்த கேப்ல கேப்டனை தூக்கிட்டு போன ஷார்ப்பு நீர் பாதையில இறங்கிடுறாரு. இங்க கத்தியில கலவரம் பண்ற ஊமுச்சியும் வால்ல வித்த காட்டின வீரனும் சரிக்கு சமமா சண்டை போடும்போது தொப்பிக்குள்ள இருக்க முகத்தை பார்த்த ஊமுச்சி நீயான்னு கேக்குறாரு. பறக்கா வெட்டி தலைய பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாம போனதால நீதான் அந்த ஊமுச்சியான்னு வெறித்தனமா சொல்லி அவரை வெட்ட போறாரு வால்வீரன். அப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யுத்தத்துல இவங்க 2 பேரும் சிறு படைகளோட தலைவரா இருந்தாங்க. அதுல வால்வீரன் கொடூர குணம் கொண்ட மிருகன்றதுனால காயப்பட்ட அவரோட வீரர்களையே கொன்னு எதிரியோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்தாரு.
இதை தட்டி கேட்ட ஊமுச்சி வால்வீரன் கூட சண்டைக்கு போனாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச பகையை இப்ப முடிக்க நினைக்கிறாரு வால்வீரன். அவர்கிட்ட அடி வாங்கின ஊமுச்சி நீர்ப்பாதைக்கு பக்கத்துல கட்டி வச்சிருந்த புதையல் பெட்டிகளை தள்ளிவிட்டு அது மூலமா கடலுக்கடியில வேகமா எசாவுறாரு. பின்னாடியே துரத்திட்டு போன வால்வீரன் ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சடைக்க முடியாம செம்ம கடுப்பாகி திரும்ப கொகைக்கே போறாரு. ஆனா புதையல் பெட்டி கைத்துல சிக்கின ஊமுச்சி என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்கும் போது மயக்கம் தெளிஞ்சு திரும்ப வந்த ஹேராங்கு புதையல் பெட்டிகளை கட்டி இழுத்துட்டு போலாம்னு பார்த்தா அதுல சிக்கி இருந்த ஊமுச்சியை காப்பாத்துறாங்க. அதனால புதையல் பெட்டி கடலுக்கடியில போகுது. உடனே அதை பிடிக்க போன ஹேராங்க தடுக்கிறாரு ஊமுச்சி. அவரை தட்டி விட்டு புதையல் தான் முக்கியம்னு உள்ள போறாங்க. மேல கப்பல்ல கட்டப்பட்ட கயிறு இன்னும் இழுக்கப்படலையேன்னு எல்லாரும் முடிச்சிட்டு நிக்கும் போது புதையல் பெட்டிகளை கட்டி வெயிட் ஏறினதும் பைரட்ஸ் தீயா வேலை செஞ்சு அதை மேல இழுக்கிறாங்க. வெற்றிகரமா புதையலை மீட்டு வந்த ஹேராங்கு மூச்சு விட முடியாம மயங்கிடுறாங்க. உடனே ஊமுச்சி இறப்பையில இருந்த கடைசி காத்த உறிஞ்சி வாய் வழியா அவங்களுக்கு கொடுத்து காப்பாத்துறாரு. அப்போ மயங்கிருந்த ஹேராங்க பார்த்து மெய் மறந்து நின்ன ஊமுச்சி நெத்திலி மீன் கூட்டத்துக்கு நடுவுல கேப்டனை கட்டி பிடிக்கிறாரு. நல்ல ரொமான்டிக் சீன்ல பானு வாய பொழந்துட்டு வந்த திமிங்கலம் 2 பேரையும் முழுங்கிடுது. அதோட இழுவைக்கு கப்பலே குப்புற கவருது. இவங்க கட்டின கைத்தால ஒட்டுமொத்த கும்பலும் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல திமிங்கலம் ஆழ்கடல் பகுதியை நோக்கி போகும்போது இழுவ வலுவா இருக்கிறதால கயிறு கட்டாகிடுது. அதனாலதான் பயப்புள்ளைங்க உயிர் பொழைச்சுதுங்க. ஆனா கேப்டன் திமிங்கலத்துக்கு பலியானதை பார்த்து கதறி அழுவுறாங்க. அப்போ திமிங்கலம் வெளியே வந்து மூச்சு விடும்போது தண்ணிய வெளியேற்றினதுனால 2 பேரும் ஷார்ப்பா கப்பல்ல வந்து விழுறாங்க. சரி நீங்க வந்துட்டீங்க, வெள்ளி பாத்திரம் எங்கன்னு கேட்டா திமிங்கலம் மீன்களை துப்பி வெள்ளியை எடுத்துட்டு நங்கு காமிச்சிட்டு போகுது. இந்த பக்கம் பைரட்டு கும்பல் விட்டு போன டிராகன் மூஞ்சி துணியை பார்த்த வால்வீரன் இதுலதான் புதையல் ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் பத்தி எறிகிற டிராகன் கொடியில இருந்து நெருப்பு உருவத்தோட உயிரா வந்த ஒரு டிராகன் கப்பல்ல தனியா நின்ன ஹேராங்க முழுங்குற போல கனவு கண்டு மயக்கம் தெளிஞ்சு அலறி எந்திரிக்கிறாங்க. அந்த சமயம் வேசக்காரி இவங்க ரூம்ல இருக்க விலை மதிப்புள்ள பொருட்களை திருடிட்டு இருக்கிறத பார்த்து பெருசா எடுத்துக்காம களவாணித்தனத்தை வெளியே காட்டணும், இங்க காட்டக்கூடாதுன்னு லைட்டா கண்டிச்சு அனுப்புறாங்க. சரி மேல போய் ஊமுச்சிய பாக்கலாம்னு வந்தா உயிரை விட உனக்கு புதையல் தான் முக்கியமா போச்சான்னு கேக்குறாரு. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னை நம்பி வந்த இத்தனை பேர் குடும்பத்துக்கு இது நாள் வரைக்கும் என்னால பெருசா உதவ முடியல. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் நான் இப்ப தவற விட்டுட்டேன். சரி நீ சொன்ன தங்க புதையல் இருக்க இடம் அந்த டிராகன் கொடியில தான் இருக்கு. அது கடலை குறிக்கிற மேப்னு கனவுல யோசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அது எங்கன்னு ஹேராங்கு கேட்க கொகையிலே விட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு ஊமுச்சி. சரி கப்பலை திருப்புங்கன்னு ஹேராங்கு உத்தரவிடும் போது பளபளன்னு ட்ரெஸ் போட்டு வந்த வேசக்காரி நம்ம கைப்புள்ளதான் கடைசியா அதை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் அவரை ஆராய்ச்சி பார்த்து மேப் இல்லைன்னதும் கட்டி வச்சு விசாரிக்கிறாங்க. அதனால கதறி அழுத கைப்புள்ள கிட்ட பாசமா பேசி மேட்ரை கேக்குறாங்க ஹேராங்கு. அந்த புதையல் இடிதாங்கி மலையில தான் இருக்குன்னு கைப்புள்ள சொன்னதும் எப்பா அங்க 24 மணி நேரமும் இடி இடிச்சுக்கிட்டே இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. சின்ன வயசுல இருக்கப்போ நாங்க போயிருக்கேன்னு சொன்ன கைப்புள்ள இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கெட்ட கனவா நினைச்சுதான் வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்றாரு. அப்பனா அந்த இடத்துக்கு போற வழி உனக்கு தெரியும்லன்னு கேக்குறாரு ஊமுச்சி. அதையும் என் வாயாலே உளறிட்டேனான்னு ஃபீல் பண்றாரு கைப்புள்ள. இந்த பக்கம் பைரட்ஸை சமாளிக்க பீரங்கி கப்பலோட புதையல் பயணத்துக்கு கிளம்புறாரு வால்வீரன். அதே சமயம் வழி தெரிஞ்ச கைப்புள்ள எப்படி கேட்டாலும் ரூட்டை சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. சரி என்னதான் வேணும் உனக்குன்னு கேட்டா அந்த மலைப்பகுதிக்கு போற வரைக்கும் இந்த கப்பலுக்கு நான் தான் கேப்டனா இருக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்டதும் என்ன வார்த்தை சொன்னேன்னு எல்லாரும் அவரை வெட்ட போறாங்க. அவங்கள தடுத்த ஊமுச்சி உயிரை விடுறதுக்கு ரெடியா இருக்கும் போது கேப்டன் பதவி ஏமாத்திரம் கொஞ்ச நாளைக்கு தானே ஹேராங்கு கிட்ட எடுத்து சொல்றாரு. வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஹேராங்கு. அடுத்த நாள் விடிஞ்சதும் கைப்புள்ள கேப்டன் பொறுப்பை ஏத்துக்கிட்டு சீரும் சிறப்புமா வேலை செய்வாருன்னு பார்த்தா எல்லாரையும் வேலை வாங்கிட்டு கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா சீன் போட்டுன்னு இருக்காரு. அதே சமயம் ஹேராங்கு சமையல் அறையில மீனை கழுவி எல்லாருக்கும் வறுத்து கொடுக்கற வேலையை வெறுப்போட பாக்குறாங்க. அவங்கள கிண்டல் பண்ண ஊமுச்சிய கண்டந்துண்டமா வெட்டிடுவன்னு வெறுப்புல திட்டுறாங்க. இத பார்த்து பொறுக்க முடியாத ரைட்டை துரத்தி அனுப்புறாங்க. மத்த பைரட்ஸ்லாம் கைப்புள்ள மேல கொலை காண்டுல இருக்க ஹேராங்கு ஒரு வழியா சமையல் வேலையை ரசிச்சு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை ருசிச்சு மனசார பாராட்டுறாரு ஊமுச்சி. ஆனா மத்தவங்கலாம் இவன் கேப்டனா இருந்து கொள்றான், அவங்க கண்டதை சமைச்சு வெறுப்பேத்துறாங்க, நடுவுல மாட்டினது நாம தானு புலம்புறாங்க. அப்பதான் ஊமுச்சி வாந்தி எடுக்காத குறையா தின்னுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. மனுஷன் காதலுக்காக ஃபுல்லா சாப்பிட்டு சூப்பர்னு சொன்னா அடுத்த ரவுண்டுக்கு சாப்பிட தராங்க ஹேராங்கு. வேற வழி இல்லாம அதையும் வாங்கி சாப்பிடுறாப்புல. அடுத்த நாள் டால்பின் கூட்டத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நட்சத்திரங்கள் ஜொலிக்கிற வானத்தை காட்டி காதலை பத்தி என்ன நினைக்கிறேன்னு ஹேராங்கு கிட்ட கேக்குறாரு ஊமுச்சி. அதுல பெருசா எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு சமாளிக்கிறாங்க ஹேராங்கு. இவளை எப்படி உசார் பண்றதுன்னு ஊமுச்சி யோசிக்கிறாரு. இப்படி பலவித கோமாளித்தனம் பண்ணி புதையலை தேடி போறாங்க பைரட்டு கும்பல். அந்த பக்கம் புதையல் இருக்க இடத்துல ஏகப்பட்ட ஆபத்து இருக்குன்னு மேப்பை பார்த்து சொல்றாரு வால்வீரன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு நெக்கில இருக்காங்க அவரோட செயல் புள்ளைங்க. அதே சமயம் பைரட்டு கும்பல் போற பாதையில கடல் கொப்பளிக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹேராங்கு மட்டும் நம்மள சுத்தி கார்மேகம் சூழ போகுது, உடனே செயல்ஸை மேலே ஏத்துங்கன்னு சொல்றாங்க.
ஆனா கைப்புள்ள குறுக்க பூந்து நான் சொன்னாதான் நீங்க செயல்படணும்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. எப்பா புது கேப்டனு, ஏற்கனவே இதை நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன், அதனால நான் சொல்றதை கேளுடான்னு எடுத்து சொல்றாங்க. முடியாதுன்னு நெக்கலா சொல்லும் போது பெருத்த இடி ஒண்ணு கப்பலுக்கு நடுவுல விழுது. அமைதியா இருந்த கடல் இப்ப ஆக்ரோஷமா பொங்க ஆரம்பிக்குது. அதனால பைரட்ஸ் எல்லாரும் மரண பயத்துல ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கேப்டனா கப்பலோட ஸ்டீரிங்க பிடிக்க வேண்டிய கைப்புள்ள உயிருக்கு பயந்து பதுங்கி நிக்கிறாரு. உடனே ஹேராங்கு கப்பலை ஒழுங்கா ஓட்ட முன்னாடி போறாங்க. இத பார்த்த ஊமுச்சி அவங்கள தடுத்து, எப்பா கைப்புள்ள, உன் வீர தீர பராக்கிரமத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து அவரை மேலே ஏத்தி விடுறாங்க. ஆனா சோக்கர் பீஸான கைப்புள்ள ஒன்னும் பண்ண முடியாம முழிச்சிட்டு நிக்கிறாரு. அதனால ஹேராங்க உத்தரவிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கும்பல் பின்னாடியே வந்த வால்வீரன் கேங்கு ஷார்ப்பா கப்பலை சுத்தி காத்தாடிய பறக்க வச்சு இடிதாக்குதல்ல சிக்காம பத்திரமா பயணம் பண்ணிட்டு வராங்க. முன்னாடி கைப்புள்ள தடுக்கி வெளியே விழுந்தாலும் ஒத்த கையால கெட்டியா புடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. உடனே ஹேராங்கு ஸ்டீரிங்க திருப்பி கப்பலை பாதுகாப்பா ஓட்ட முயற்சி பண்றாங்க. இந்த கைப்புள்ள செத்துட்டானா புதையில் இருக்க இடத்துக்கு வழி தெரியாம போயிடும்னு ஊமுச்சி ஷார்ப்பா கயத்துல வந்து கைப்புள்ளைய காப்பாத்துறாரு. ஒரு வழியா இந்த கலேபர கடலை தாண்டி அமைதியான பகுதிக்கு வந்து சேர்றாங்க பைரட்டு கும்பல். அப்போ எதிர்க்க இருந்த தீவை பார்த்து, இங்கதான் புதையல் இருக்கு, வாங்க எல்லாரும் போலாம்னு சொல்றாரு கைப்புள்ள. அதை கேட்டு இப்ப மட்டும் வந்துட்டான் உத்தரவு போடன்னு சலிச்சுக்கிட்டே படகுல கிளம்புறாங்க பைரட்ஸ். அந்த தீவுக்கு வந்து சேர்ந்த உடனே எங்கடாப்பா இருக்கு அந்த புதையல்னு ஹேராங்கு கேட்க, இங்கதான் எங்கேயாச்சும் புதைச்சி வச்சிருப்பாங்க, நாம தான் தோண்டி கண்டுபிடிக்கணும், இது ஒரு குட்டி தீவு தானேன்னு மறுபடியும் நெக்கலா சொல்ல இவனை எங்கேயே கொண்டுலாமான்னு கடுப்பா வராங்க பைரட்ஸ். அதனால இருங்கப்பா யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லி கால் போன போக்குல கும்பலை கூட்டிட்டு போறாரு கைப்புள்ள. அதே சமயம் தீவோட இன்னொரு பக்கம் வால்வீரனோட கும்பல் வந்து சேர்றாங்க. அந்த மேப்ல எழுதப்பட்ட குறிப்புகள் படி கரெக்டா ஃபாலோ பண்ணி இடிமழையா கொட்டுற மலை உச்சியை பார்த்து இங்கதான் புதையல் இருக்கும்னு மேலே ஏறி போறாங்க. ஆனா பைரட்டு கும்பல் ஒரு இடத்துல அட்டி போட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாத புதையலை தேடி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊமுச்சி மட்டும் அந்த இடிமலையை கவனிச்சு அங்க எதனா தடையும் கிடைக்குதான்னு தேடி போலாமான்னு கேக்குறாரு. பின்னாடி பள்ளம் தோன்ற கும்பலை தனியா விட்டு தப்பிச்சு போக நினைச்ச கைப்புள்ள கிட்ட தோபாரியா புதையல்னு சொன்னதும் எங்கன்னு எட்டி பார்க்க வராரு. மவனை இருடா, உன்னை இங்கேயே புதைச்சிடுறேன்னு எல்லாரும் வெறித்தனமா இருக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு கைப்புள்ள. உடனே இவங்களை பார்த்துக்க நீ இங்கேயே இரு, நான் மேல போறேன்னு கிளம்புறாரு ஊமுச்சி. அதனால ஃபீல் ஆகி அவர் பக்கம் நெருங்கி வந்த ஹேராங்கு முத்தம் கொடுக்கதான் வராங்கன்னு பார்த்தா மீன் சோத்தை கொடுத்து பசிச்சா சாப்பிடுன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. கன்றாவி காதலுக்காக கண்டதையும் தின்ன வேண்டியிருக்குன்னு அதை வாங்கிட்டு கிளம்பின ஊமுச்சி கஷ்டப்பட்டு மேலே ஏறி இடிக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு. அந்த இடத்துக்கு வால்வீரன் கும்பலோட வர்றதை பார்த்து பதுங்கி நிக்கிறாரு. என்னடா பண்ற? காபி நீ போட்டு தர போறியாச்சு, உட்காரு. இந்த கும்பல்ல 2 பேர் அங்க சொருவிருந்த ஈட்டியை புடுங்கும் போது இடி தாக்கி தெரிச்சு விழுறாங்க. அதனால பயந்து போன சில பேர் பின்வாங்குறாங்க. அதுல ஒருத்தர் அம்பு விட்டு எல்லாரையும் மிரட்டி முன்னாடி அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு மொத்தமா சேர்ந்து ஒரு ஈட்டியை உருவுனா அதுல செட் பண்ணி வச்சிருந்த கத்திகள் கண்ட மேனிக்கு அவங்கள குத்தி கிழிக்குது. அப்பதான் நடந்த போர்ல முக்கியமான ஒரு தளபதியை குறிக்கிற ஈட்டியை கவனிச்சு வால்வீரன் அதை அசால்ட்டா உருவி எடுக்கிறாரு. இதை பார்த்த ஊமுச்சி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் உயிருக்கு பயந்து பாறைக்கு பக்கத்துல பதுங்கின கைப்புள்ள தங்க கட்டிய கவிட்டு வந்த ஒரு பெண்குயினை முதல் முறையா பார்த்து அவரை சுத்து போட்ட பைரட்ஸ் கிட்ட, எப்பா தங்கம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சந்தோஷமா சொல்றாரு. உடனே எல்லாரும் அடிச்சு பிடிச்சி வர்றதுக்குள்ள பெண்குயின் உள்ள போயிடுது. அதனால கடுப்பான கும்பல் எங்கடா தங்கம்னு கேட்க, எப்பா மனுஷ பயலும் பறவை இனமும் ஒண்ணு சேர்ந்த ஒரு ஜீவன் தங்க கட்டிய கவிட்டு வாத்து போல நடந்து போச்சுப்பா, என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல இவன் பேசக்கூடாதுன்னு வாயிலேயே வெட்ட வரும்போது மறுபடியும் அந்த பெண்குயினை பார்த்து எல்லாம் அமைதியா நிக்கிறாங்க. அதை கவனிச்சு என்னோட காவல் தேவதை வந்துடுச்சுன்னு வாயை பொழந்த கைப்புள்ள பெண்குயினை தூக்கி வச்சுக்கிட்டு தங்கத்தை தேடுங்கடா முட்டா பசங்களான்னு உத்தரவிடுறாரு. அங்க சுத்தியும் முத்தியும் தேடிட்டு எந்த தடையுமே இல்லாம போனதால பெண்குயின் இந்த தீவோட மனுஷனா நினைச்சு கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கானுங்க அடிமுட்டா பைரட்ஸ். அவங்கள தடுத்து அறிவுள்ள கைப்புள்ள அன்பா கேட்டு பாக்குறாரு. அப்போ பீரங்கி சுடுற சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு பாக்குறாங்க ஹேராங்கு. கடல்ல வால்வீரனோட கப்பல்ல இருக்கவங்க பைரட்டு கப்பலை சதிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஈட்டிக்கடியில பெரிய பொட்டியை தோண்டி எடுக்கிறாங்க வால்வீரனோட கும்பல். பின்னாடி குண்டு போடுறத பார்த்த ஊமுச்சியை நோட்டம் விட்ட ஒருத்தன் அம்பு விட்டதும் மின்னல் தாக்கி அவரை கீழே தள்ளுது. அடி வாங்கினாலும் இந்த புதையல் எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு ஊமுச்சி. அதை கேட்டு சிரிச்ச வால்வீரனோட கும்பல் உன்னை உயிரோட விட்டாதானு வெறித்தனமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கப்பலை காப்பாத்த யாரெல்லாம் என் கூட வரப்போறீங்கன்னு ஹேராங்கு கேட்க, நரகத்துக்கு போனா கூட தயங்காம உங்களை பின்பற்றுவோம் கேப்டன்னு சொல்றாங்க. அப்போ சரின்னு சொல்லி ஊமுச்சியை காப்பாத்த கூட்டாளி தலைமையில ஒரு கும்பல் அனுப்பி வைக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறவங்களை கூட்டிட்டு கப்பலை காப்பாத்த கிளம்புறாங்க ஹேராங்கு. அவங்க பின்னாடி எல்லாரும் ஆரவாரமா கத்திட்டு ஓட கைப்புள்ள மட்டும் பெண்குயினை தூக்கிட்டு புதையலை தேடி கிளம்புறாரு. இந்த பக்கம் சோலோ டைகரா எல்லாரையும் சமாளிச்சு அம்பு விடுறவனை வெட்டி தள்ளுறாரு ஊமுச்சி. அப்போ புதையல் பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள வெறும் கல்ல அடுக்கி வச்சு நடுவுல ஒரு டிராகன் மாஸ்க் இருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு வால்வீரன். அந்த சமயம் மின்னல் வேகத்துல உள்ள புந்து மாஸ்க பிடிங்கிட்டு ஓடுறாரு ஊமுச்சி. அதுல நுழைவு வாயில்னு போட்டிருக்கிறத பார்த்து இந்த இடம் எங்க இருக்குன்னு தேடி போறாரு.
ஆனா பின்னாடியே கும்பலை கூட்டிட்டு வந்த கூட்டாளி இந்த கேங்கோட சண்டையை ஸ்டார்ட் பண்றாரு. எப்பா டேய், நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, வாங்கடா போலாம்னு ஊமுச்சி கத்துனாலும் களத்துல நின்னு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம வால்வீரனை கூப்பிட்டு இந்த மாஸ்க் வேணும்னா என் கூட சிங்கிள்ஸ் செய்யடான்னு கூப்பிடுறாரு ஊமுச்சி. உடனே கரும்பு திங்க கூலி தேவையான சொன்ன வால்வீரனை பின்னாடி பாருப்பா பரோட்டா விக்கிறாங்கன்னு ஐ பொங்கடிச்சு வெட்ட முயற்சி பண்றாரு ஊமுச்சி. ஆனா எந்தவித அடியும் வாங்காம சும்மா சுத்தி சுத்தி எஸ்கேப் ஆகி போங்கடிச்சவனுக்கே மார்க் போட்ட வால்வீரன் மாஸ்கை எடுத்துடுறாரு. அத ஊமுச்சி எட்டு உதச்சி தூரமா தூக்கி வீசுறாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே மாஸ்கை யாரு கைப்பற்றதுன்னு போட்டி போடுறாங்க. குறுக்க வால்வீரனோட கும்பல் உதவிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க பைரட்ஸ். அந்த சமயம் கடலுக்கடியில இருக்க எரிமலை வெடிக்க ரெடியா இருக்கு. அப்போ பெண்குவின் கால்ல கயத்தை கட்டி புதையல் இருக்க இடத்த காட்டி கொடுன்னு இழுத்துட்டு போறாரு கைப்புள்ள. முன்னாடி எரிமலை வெடிச்சு செதறத பாக்கும்போது அவருக்கே டேக்கா கொடுத்து எஸ் ஆன பெண்குவின் கடல்ல குதிக்குது. ஏ டாமி எங்க போறன்னு பின்னாடியே குதிச்ச கைப்புள்ள கயத்தை பிடிச்சி சந்தோஷப்படுறாரு. ஆனா சல்லிசியா அவரை கடலுக்கடியில இழுத்துட்டு போது பெண்குவின். அங்க உள்ள பாறையில மோதி என்ன அடிபட்டாலும் அசராம கைத்தை பிடிச்சிட்டே ஃபாலோ பண்றாரு கைப்புள்ள. இங்க வெறித்தனமா நடக்கிற சிங்கிள்ஸ்ல ஊமுச்சி என்ன வித்தையை காட்டினாலும் வால்வீரனோட கைதான் ஓங்கி நிக்குது. அப்போ மாஸ்க் தெரியாதனமா கீழே விழுந்துடுது. அந்த சமயம் பெண்குவினை தாக்கு பிடிக்க முடியாம மேல வந்த கைப்புள்ள மண்டையிலேயே விழுது இந்த மாஸ்க். அதை எடுத்து எதிர்க்க இருந்த கொகைக்கு நேரா வச்சு பார்த்தா அச்சில வச்சு எடுத்தா போல ஒரே மாதிரி இருக்கு. அதை கவனிச்சு ஆச்சரியப்படுறாரு கைப்புள்ள. இன்னொரு பக்கம் பைரட்டு கப்பல் சுத்தமா செதஞ்சு போய் மிச்சம் இருக்க கும்பலோட ஹேராங்கு வந்த படகுலயே ஏறின ஷார்ப்பு வேஷக்காரி முதற்கொண்டு பல பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுவுறாரு. அப்போ சுத்தி இருந்த எரிமலை புகைக்கு நடுவுல வால்வீரனோட கப்பலை பார்த்து கொலகாண்டுல அம்பு விட்டு 4 பேரை போட்டு தள்ளுறாரு ஷார்ப்பு. பத்தாததுக்கு ஒரு அம்பு விட்டு பக்காவா ஹேராங்க கப்பல்ல இறக்குறாரு. அவங்க சம்பவம் பண்ண ஆரம்பிக்கும் போதே மத்த பைரட்ஸ் உள்ள புந்து கலவரம் பண்றாங்க. அங்க குகைக்குள்ள நீந்தி வந்த கைப்புள்ள பெரிய கப்பலை பார்த்து வாயை பொளக்குறாரு. அது மேல ஏறி போனா ஃபுல்லா புதையலா இருக்கிறத கவனிச்சு வெறித்தனமா கத்துறாரு. இது நாள் வரைக்கும் அதுல வாழ்ந்துட்டு இருந்த பெண்குயின் கூட்டம் இவன் யாருடா கோமாளின்ற கணக்கா சுத்து போடுதுங்க. அதுகிட்ட எதா இருந்தாலும் பேசி தீட்டுக்கலாம்னு சொல்லிட்டே இருக்கப்போ பலார்னு ஒண்ணு வைக்குது இவர் கட்டி இழுத்துட்டு வந்த பெண்குயின். கூட சேர்ந்து எல்லா பெண்குயின்ஸும் அவரை கொத்தி தள்ள ஆரம்பிக்குது. அதே சமயம் கப்பல்ல கொடூரமா நடக்கிற யுத்தத்துல ஒரு ஆள் ஹேராங்கோட சரிக்கு சமமா சண்டை போடுறாரு. ஆனா அவரையும் அடிச்சு தள்ளும் போது எரிமலை வெடிச்சு கப்பலை தாக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம கப்பல் ஆபத்துல இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. பயபுள்ள சைக்கோ மாதிரி செயல்பட்டு அவனையும் கொண்டு ஹேராங்கு பக்கம் வரான். இந்த ஆபத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிச்சிட்டு நம்ம சண்டையை அப்புறமா வச்சுக்கலாம்னு என்ன எடுத்து சொன்னாலும் அவங்கள குத்தி கிழிக்கிறதுல மும்முரமா இருக்கான். வேற வழி இல்லாம கத்தியால குத்தி பைசைக்கிள் கிக்ல ஒண்ணு வச்சு அவனை கீழே தள்ளி விடுறாங்க ஹேராங்கு. அப்பதான் புதையில் இருக்க கப்பல் குகையை விட்டு வெளியே வருது. அதுல குத்து வாங்கி கட்டிக்கிட்டே இருந்த கைப்புள்ள எரியிற கப்பல்ல சண்டை போடுற பைரட்ஸை பார்த்து புதையில மீட்ட பைரட்டு கிங்கு தான் தம்பட்டம் அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மலை உச்சில கொடூரமா நடக்கிற சண்டையில இடிதாக்கி 2 பேரும் கீழே விழுறாங்க. அப்பதான் எல்லாரும் கடல்ல தங்கத்தால ஜொலிக்கிற கப்பலை பாக்குறாங்க. அதுல இருந்த பெண்குயின்ஸை விரட்டி விட்டு வால்வீரனோட கும்பலை வெட்டி தள்ளி பைரட்ஸ் எல்லாரும் பாதுகாப்பா மேல வராங்க. அப்போ அடிபட்ட சைக்கோ பீரங்கியால இந்த கப்பலை குறி வைக்க அதை உதச்சி தள்ளி வால்வீரனோட கப்பலை தெறிக்க விட்டு சேஃபா புதையல் கப்பல்ல லேண்ட் ஆகுறாங்க ஹேராங்கு. சரி தப்பிச்சிட்டோம்னு பார்த்தா எரிமலை சீற்றத்தால கடல் சுழற்சி ஏற்பட்டு பேராபத்து உண்டாகுது. அதுல இருந்து தப்பிக்க சாமர்த்தியமா கப்பலை திருப்புறாங்க ஹேராங்கு. ஆனா சைக்கோ பைய கடைசி பீரங்கியால அந்த கப்பலை குறி வைக்க எரிமலை வெடிப்புல சிக்கி சல்லி சல்லியா நொறுங்கிடுது. பத்தாததுக்கு பெரிய சுனாமி அலையே உண்டாகி புதையல் கப்பலை சுத்து போடுது. அதுல சிக்காம பைரட்ஸ் எல்லாரையும் பக்காவா வேலை வாங்கி சுனாமில சர்ஃபிங் பண்றாங்க ஹேராங்கு. அவ்வளவு பெரிய ஆளை கப்பலை சுத்தி சதைக்கிறதுக்கு முன்னாடி சிறப்பான சம்பவம் பண்ணி தரமா தப்பிக்கிறாங்க பைரட்டு கும்பல். இத பார்த்த ஊமுச்சி இப்ப என் கணக்கு தான் பாக்கி இருக்குன்னு சொல்லி மின்னல் மழையில சண்டையை முடிக்க ரணக்கொடூரமா கத்திய சுத்துறாரு. ஆனா வால்வீரன் அவர் கத்திய உடைச்சி நெஞ்சில இறக்கிடுறாரு. உடனே இந்த ஏன் கத்தின்னு கூட்டாளி தூக்கி வீச வால்வீரனை உதைச்சி தள்ளி சொருவன கத்திய புடுங்கி அவரை வெட்டி தள்ளுறாரு ஊமுச்சி. கூட சேர்ந்து தூக்கி போட்ட கத்திய மின்னல் தாக்கி அதுவும் வால்வீரன் மேல சொருவிடுது. அதனால வெற்றியோட கரைக்கு வந்து கொண்டாடுறாங்க ஊமுச்சி கும்பல். இத பார்த்த ஹேராங்கு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அப்போ ஷார்ப்பு கரையில ஒதுங்கி இருந்த வேஷக்காரிய பார்த்து சந்தோஷமா கட்டி தழுவுறாரு. இந்த சம்பவம் முடிஞ்சு எல்லாரும் அளவில்லா புதையலோட கிளம்பும் போது கைப்புள்ளைய குட்டி பாறை ஒண்ணுங்கள பாத்தியா மச்சான், வெளியே வந்தாதான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன்றாளுங்க, வீட்டுக்குள்ள அட்டன் டைம் 5 சாவு உண்டா மாதிரி இன்னும் குத்துறாளுங்கன்னு இறக்கி விட்டுடலாமான்னு வெறுப்பேத்துறாங்க. ஊமுச்சி டிராகன் மாஸ்கை தூக்கி போட்டு இந்த புதையலை வச்சு மக்களுக்கு உதவி பண்ணுவேன்னு சபதம் எடுக்கிறாரு. அவர்கிட்ட என்னப்பா இனிமே இந்த கப்பல்லையே இருப்பியா இல்ல கிளம்பிடுவியான்னு ஹேராங்கு கேட்க என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு சொல்றாரு ஊமுச்சி. அதை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சாலிடா ஒரு முத்தத்தை கொடுத்து காதல சொல்றாங்க ஹேராங்கு. இத பார்த்த மத்த பைரட்ஸ் எல்லாம் புதையில் இருந்தும் நமக்கு இப்படி ஒரு ஜோடி கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதோட படத்தை முடிக்கிறாங்க.